சென்னை ஐஐடி மாணவி ஒருவர் ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் மொபைல் போனுக்கு பணம் செலுத்தியிருந்த நிலையில் அவருக்கு செங்கல் பார்சலாக வந்ததால் அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளார். சென்னை ஐஐடியில் படிக்கும் மாணவி நித்தினா தேவி என்பவர் கடந்த 19ஆம் தேதி ஸ்னாப்டீல் என்ற ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தில் மொபைல் வாங்குவதற்காக பணம் செலுத்தியுள்ளார். 14,000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் 12,000 ரூபாய்க்கு கிடைத்ததால் அதற்கான முழு தொகையையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் நித்தினா தேவி செலுத்தியுள்ளார். இந்நிலையில் நேற்று தனக்கு வந்த பார்சலை பிரித்து பார்த்த அவர் அதில் செல்போனுக்கு பதிலாக செங்கல் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். 2 நாளாக வெயிட் பண்ணி வெறும் செங்கல் தான் கிடைக்குதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நான் ஸ்டூடெண்ட் தான். 12,000 ரூபான்றது எனக்கு பெரிய தொகை. எனக்கு கண்டிப்பாக இவங்க ரீஃபண்ட் பண்ணணும். பண்ணலைன்னா நாங்கள் கண்டிப்பாக கேஸ் போடுவோம். ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் பொருட்கள் வாங்குவோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே ஏமாறுவதிலிருந்து தப்பிக்க முடியும் என்கின்றனர் தொழில்நுட்ப வல்லுநர்கள். ப்ராடக்டை மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. இந்த ப்ராப்ளம் சப்ளை செயினில் இருக்கா இல்லை அந்த பர்டிகுலர் சைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்டீல் ஆர் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான், அவங்கக்கிட்ட இருக்க ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் த கம்பெனி. ஏன்னா அவங்க தான் அதெல்லாம் செக் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். அவங்க அதெல்லாம் செக் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட்டு சப்ளையர்ஸ்கிட்டையும் டெலிவரி பாய்ஸ்கிட்டையுமே இருக்க மிஸ்டேக்காகவே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். பட் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் டு த கம்பெனி. ஆன்லைன் ஷாப்பிங் மோசடிகளை தடுக்க சைபர் கிரைம் போலீசார் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்கப்படுத்தும் இந்த வேளையில் இதுபோன்ற சம்பவம் வாடிக்கையாளருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் ஆனந்தன்.